குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. இந்த வீடியோவில் நாம் 2024 வருடம் 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட வக்கர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஜோதிட குருநாதரான ஜோதிட கலைமாமணி கோவிந்தராஜ் சுவாமிகளை வணங்கிட்டு குரு வக்கர காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் குருவருளே திருவருள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாள் நடக்க போகுது. இந்த 119 நாளில் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு தனி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குரு பலம் இழந்தாலும் கூட தன்னோட பார்வையால் பல நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். இந்த குரு வக்கர காலம் நடக்கக்கூடிய 119 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் உங்களோட ராசிக்கு குரு பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் உங்களோட ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் அதிபதி, அதாவது மறைவு ஸ்தான அதிபதி. குரு பகவான் உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம். பார்த்துங்க, ராசி அதிபதிக்கு பகை கிரகம், மறைவிடங்களுக்கு அதிபதி. அவர் இப்போ இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தாலும் 8. அப்போ குருவால் உங்களுக்கு எந்த நன்மையுமே கிடையாது. அப்படிப்பட்ட குரு மறைஞ்சு போனார், பலமிழந்து போனார், வக்கரமானார் அப்படின்னா அதை விட வேறு நல்ல நேரம் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா குரு மறைவிடத்துக்கு அதிபதி, அவர் எப்போவுமே நமக்கு நல்லது செய்ய மாட்டார். ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம் கிடையாது, பகை கிரகம். அப்போ எதிராளிகளோட பலம் அப்படிங்கிறது குறையுது அப்படின்னாலே நம்மளோட பலம் அப்படிங்கிறது கூடுது அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இந்த காலகட்டத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5வது வீடு, கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனின்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அவர் வக்கரம் அடைஞ்சு போயிருக்காரு. அவர் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம். அப்படிப்பட்ட சனி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பலம் அடைகிறார். இவர் அக்டோபர் 9 பலம் குறையிறாரு, அவர் பலம் அடைகிறார். அப்போ ஃப்ரெண்டுக்கு பலம் கூடுது, எதிரிக்கு பலம் குறையுது. அப்படிங்கிறப்ப இதை விட நாம் ஜெயிக்கக்கூடிய நல்ல நேரம் அப்படிங்கிறதே இல்லை. இப்போ அஷ்டமத்தில் குரு இருந்துக்கிட்டு படாத பாடுபட்டுருப்பீங்க. அதாவது குரு இருக்கிற இடம் அப்படிங்கிறது சரியான இடத்துல இல்லை அப்படின்னா காசு பணம் அப்படிங்கிறத தட்டுப்படுத்தி விடுவார். 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிப்போச்சு. நம்ம என்ன தான் எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு கூட ஒட்டலை அப்படிங்கிற கதை தான் இந்த காலகட்டத்தில் இருந்தது. கடுமையாக உழைக்கிறேங்க, எவ்வளவோ நானும் தலையில் நின்று தண்ணி குடிச்சு பார்த்துட்டேன், 10 ரூபா மிச்சப்படுத்த முடியல, வர்றது வாய்க்கும் கைக்கும் தான் பத்த மாட்டேங்குது, மாத கடைசியில் கடை வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி போகுது, இப்படியே நிலைமை போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. காரணம் என்னன்னா, விஷமற்ற பாம்பு கேது அப்படிங்கிறவர் விரயஸ்தானத்தில் இருக்கார். பரவாயில்ல, ராகு இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான். கேது இருக்கிறதால பெருசாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வரல. ஏதோ 5000 2000 கடன் வாங்குறேன் அந்த லெவலில் ஓடி போச்சு. ஒரு ஆஸ்பத்திரி செலவுன்னா கூட 1000 2000 முடிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் மாதம் முடிஞ்சு ஒரு 1000 ரூபா மிச்சம் வச்சுருக்கேன் இந்த சம்பளத்தில் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா இல்லை. இப்போ தீபாவளி வேறு வரப்போகுது, தீபாவளி செலவுக்கு என்னடா பண்ணுறதுங்கிறதே துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏக்கமாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இப்போ இந்த சனி வக்கரம் அடைஞ்ச காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் பிரச்சனையை கொடுத்துருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி வீடு இருக்கும், பக்கத்தில் ஒன்றா கொடுத்தனம் இருப்பாங்க, இல்லை கூட்டு கொடுத்தனம் இருப்பாங்க. நம்ம பிள்ளைய ஏதாவது சேட்டை பண்ணணும், அவங்க கூப்பிட்டு பிள்ளைகளை கண்டிச்சிருவாங்க. இதனால் பிள்ளைங்களால் பெரியவங்க சண்டை வந்திருக்கும். இல்லைன்னா பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள்ட்ட போய் நம்ம வீட்டு பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு அது பெரியவங்களுக்குள்ள ஒரு மோதலை கொண்டாந்து விட்டுருக்கோம். இப்படி தேவையற்ற பிரிவினைகள், சகோதரர்களுக்குள்ள மன வருத்தங்கள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். இனிமேல் அப்படி இருக்காது. குரு அஷ்டமத்தில் பலவீனம் ஆயிட்டார் அப்படிங்கிறதால 10 ரூபா காசு பணம் வரும், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு வேலை செய்கிற இடத்துல சில பேருக்கு வேலை போயிருக்கோம், இல்லைனா திடீர்னு பார்த்திங்கன்னா வேலை இருக்காது. தினக்கூலிக்கு வேலைக்கு போயிருப்போம், 30 நாள் வேலை செஞ்சால் தான் நமக்கு சம்பளம். ஆனால் 15 நாள் வேலையே இல்லை, போகிற இடத்துல திருப்பி அனுப்பிச்சிட்றாங்க, வேறு வேலையும் நமக்கு தெரியல, காசு இல்லைன்னு இருந்த இடம்லாம் இதுக்கு மேலே தினம் உங்களுக்கு வேலை இருக்கும். இதுமாரி வேலை இழந்தவர்கள், வேலையே கிடைக்காதவங்க, இவங்க எல்லாமே
ஒரு உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னு கௌரவமாக 4 பேர்த்துக்கிட்ட சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி வரன்கள் அப்படிங்கிறது தள்ளிகிட்டே போயிருக்கோம். என்னடா போய் பொண்ணு பார்க்குறதுங்கிற, மாப்பிள்ளை என்ன வேலை காக்குறாருன்னு கேட்டால் என்னத்தை சொல்கிறது, ஒரு நிரந்தர வேலை இல்லையே அப்படிங்கிற நிலைமையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஏதோ அவங்கவுங்க கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க பகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது இருக்குது. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறோமோ இல்லையோ, கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல. எக்க பார்த்தாலும் என்ன பண்ணுற, சும்மா இருக்கியான்னு கேட்டு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க. நான் என்ன வேலை தேடாமையாக இருக்கேன், எவன்டா தரேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். அதுமாரி ஏற்கனவே உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் மன வருத்தத்தோடு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. வேறு வேலை கிடைச்சா போயிடலாம், ஒன்றும் மட்டும் மரியாதை இல்லை, நம்ம கீழே வந்தவங்களாம் நம்மளை விட மேலே சம்பளம் வாங்குறான், நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானோ, வேலை தான் வாங்குறானோலே ஒழிய ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறானோ அப்படிங்கிற நிலைமையில் இருந்த இடம்லாம் இப்போ உங்களோட திறமை புரிஞ்சிக்கப்படும். வேலை செய்கிற இடத்துல மேல்மட்ட அதிகாரிகள் எரிஞ்சு விழுந்தவங்களாம் கூட இதுக்கு மேலே நம்மளை புரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படிங்கிறதால பணியிட சூழல் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். அதோட சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல நேரம் அப்படிங்கிறது வருது, நல்லா இருக்கும். 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது சொந்த தொழிலில் பார்த்துடலாம். ஏதோ ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்தேன், வியாபாரம் ஒன்று வச்சேன், அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, பெருசாக லாபம் இல்லை, ஆனால் நான் பெரிய கனவு கண்டுக்கிட்டு வச்சேன் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தவங்களுக்குலாம் அந்த லட்சியத்தை நோக்கி அப்படியே தொழில் லேசாக நகரும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். கடன் நோய் எதிரிகள் பகையை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ராகு பகையெல்லாம் வெளில வச்சுருவார். ஆனால் சின்னதாக பார்த்தீங்கன்னா கையிலையோ கால்லையோ ஒரு அடிங்கிறது இந்த காலகட்டத்தில் பட்டிருக்கும். அது ஒரு நெகம் பேத்திக்கிட்டு போயிருக்கலாம், இல்லை ஒரு விரலில் ஏதாவது கிழிசல் கீறல் உண்டாயிருக்கலாம், கால் நகத்தில் அடிபட்டிருக்கலாம். இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் இந்த குரு பகவானோட வக்கிர காலகட்டத்தில் ராகு அதை சரி செஞ்சு கொடுப்பாரு. அதேமாரி எதிராளிகளை வீழ்த்தி காட்டுவார். கடனை அடைக்கலாம். கடந்த காலகட்டத்தில் நகை ஏதாவது வேலை போயிருந்திருக்கும், வட்டி கட்ட முடியாமல், அப்படிப்பட்ட இதெல்லாம் திரும்பி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி பூரிய சொத்து பத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தலை தூக்கிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். சாட்சிகாரங்காலில் உழுவுறதை விட சண்டைக்காரங்காலிலே உழுந்துடலான்னு பங்காளிகள் வகையில் ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்தால் இப்போ அதை பேசி தீர்த்துக்கலாம். குரு பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ல் உழுவுது. தேவையற்ற மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வராது. சுப செலவுகள் இருக்கும், அங்கங்கே சொந்த பந்த ஃபங்க்ஷன், மொய் வைக்கிறது, முறை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சுப செலவுகள் வரும். அது நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணுறோம், இல்லை ஏற்கனவே வாங்கியிருப்போம் இப்போ கொடுக்குறோம், இல்லை இப்போ கொடுத்தா நாளைக்கு நமக்கு விசேஷங்கிறப்ப வந்துடும் அப்படிங்கிறப்ப அதை தாராளமாக செய்யலாம். அதுமாரி தனஸ்தானத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். குடும்ப உறவுகளில் நிம்மதி இருக்கும். வெளியில் போய் கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன் போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட்டு குடுத்தனத்தில் இருக்கிறவங்க தனி குடுத்தனம் வர்ற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறதும் உருவாகும். 10 ரூபா காசு போனோம், நம்ம காசு நம்மக்கிட்ட இருக்க சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மனநிலை உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவரோட பார்வை அப்படிங்கிறது சுகஸ்தானத்தில் விழுவுது. ராசிக்கு 4ஆவது வீட்டில் விழுவுது. 4ல் விழக்கூடிய இந்த குரு பார்வை தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். உங்களோட சொந்த தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். ஆறாத காயம், ஆறாத புண், ரணம் இதெல்லாம் இருந்திருக்கும். சில பேருக்கு உள்காயம், இரத்தக்கட்டு, லேசாக எலும்பு விலகிருச்சு, ஜவ்வு விலகிருச்சு, இதனால் கை கால் தூக்க முடியல, ஓட முடியல, ஒடியார முடியல, இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் அதுக்கான நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி சனியும் பலமடைகிறார் அப்படிங்கிறப்ப பூர்வீக சொத்துகள் கைக்கு வரும். பூர்வீக சொத்தை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கலாம். தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட சொந்தங்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் வாழ போகிறீங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவசியம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் அப்படிங்கிறதும் அவசியம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பலமடைய போகிறார். மாதத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை தொலைதூரத்தில் இருக்கேன் போக முடியாதுங்கிறவங்க குலதெய்வ படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்கலாம். குலதெய்வ ஆலயத்திலேருந்து விபூதி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு தினமும் குளித்து முழிவிட்டு இட்டுக்கலாம். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம், எல்லை தெய்வத்தை வணங்கலாம். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். அமாவாசை நாட்களில் மாமிச உணவுகளை தவிர்த்து விரதம் இருந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செஞ்சுட்டு பசுவுக்கு அகத்திக்கீரை தானமாக கொடுங்க. வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத மறக்காமல் செய்யுங்க. ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த குரு பகவானோட வக்கர காலம் 119 நாட்களும் உங்களோட தலையெழுத்தை மாற்றி எழுதி ரொம்ப கெட்டு போயிடுவோமோ அப்படின்னு அச்சத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க கூட 4 பேர் மத்தியில் மதிப்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.